பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை நம்முடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் செய்தி கொடுக்க காத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை மையமாக வைத்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்கின்ற இந்த வார்த்தையை மையமாக வைத்து உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளை பார்த்து அவர்களை குணப்படுத்துகிறாராம், அவர்களை நடத்துகிறாராம், திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கிறாராம். இப்படி ஆறுதல் அளிக்கும் பொழுது சில வேளைகளில் சிலருடைய கண்ணீருக்கு உடனடியாக பதில் கிட்டுகிறது, சிலருடைய ஜெபங்களுக்கு அல்லது கண்ணீரின் விண்ணப்பத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி கேட்கிறார், நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றாள். அதற்கு அன்னாள் சொல்லுகிறார், அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று. அந்த ஊற்றினதன் நிமித்தமாக கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவள் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று 20வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஏதோ சத்தமிட்டு அழுது புலம்பி அதை 4 பேர் பார்க்கிறது போல அல்லாமல் இதயத்தில் அவள் பேசி கண்ணீர் விட்டு இருக்கிறாள். அந்த கண்ணீருக்கு பதில் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்நாளிலும் கூட அநேகர் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். அதிலும் என்ன சொல்லப்படுகிறது, அவர்களை நடத்தி திரும்பவும் மறுபடியும் அவர்களுக்குள்ளே அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்திக்கு தலைப்பாக மௌன கிரியைகளில் வெற்றி. மௌனமாக இருந்து சாதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சத்தமிட்டு அழுப்பி கொண்டு எதையுமே செயல்படுத்தாதபடிக்கு அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, ஒரு பப்ளிசிட்டி மாதிரி ரொம்ப பெருசாக பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நெட் ரிசல்ட் 0வாக இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்களுடைய வழிகளை பார்க்கிறார் என்று சொல்லி இங்கு வேதாகமத்தில் ஒரு பெண்ணை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் ஒரு
காரியமும் சத்தமும் வெளிப்படவில்லை. அழைப்பை பெற்றாளா என்றால் அழைப்பையும் பெறவில்லை. ஆனால் அவளுடைய இன்டென்ஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போக வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் தான் இருந்தாள். இது லூக்கா 7வது அதிகாரம் 36 50 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் முக்கியமாக ஒரு சில கருத்துக்களை அதிலிருந்து நான் எடுத்து சொல்கிறேன். இங்கு 36ஆம் வசனம், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தாராம். அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்த டைட்டில் சொல்லும் போது, பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறத அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினார். இந்த ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி, ஆனால் எப்படியும் இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். ஆனால் அவளுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துக்கு அழைப்பு கொடுத்து அவர்களுடைய சீஷர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது இந்த ஒரு ஸ்திரீயும் அதற்குள்ளாக போகிறாள். அந்த வீட்டுக்குள்ளே, பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளே. இவள் யார் என்று சொன்னால் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ என்று குறிப்பிடப்படுகின்றது. அழைப்பு இல்லை. எனவே இங்கு நாம் பார்க்கும் பொழுது அவர் உள்ளே பிரவேசிக்க போகும் பொழுது தன் கையில் பரிமள தைலத்தை மாத்திரம்தான் எடுத்துகிட்டு போனான். அந்த பரிமள தைலம் வாசனை வீசக்கூடிய ஒரு தைலம். அதை ஒரு பரணியில் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்திரீயானவள் அவன் பின்னாக நின்று, இயேசுக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு இருக்கிறார். அந்த அழுகை கண்ணீர் கன்னத்தில் இருந்து அது அவருடைய பாதப்படியிலே விழும் பொழுது அதை தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறார். அவரை அழைத்த பரிசேயன் பார்க்குறான். என்ன பேசுகிறார்னா, பார்க்கும்போது தன் மனதிற்குள்ளே பேசுகிறார், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று, இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாக இருக்கிறார்களே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். எல்லா காரியங்களையும் அறிந்த தேவன், சகலவற்றையும் அறிந்த தேவன், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன், தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிற நம்முடைய ஆண்டவர் இதை பற்றி யோசிக்காமல் தன் மனதில் இதை பற்றி நினைக்கிறார். இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் என்றால் அவர் தீர்க்கதரிசி தான், தேவனுடைய குமாரன், அதிசயம் அற்புதத்தை செய்கிறார் என்று அறிந்து அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைப்பித்த அந்த பரிசேயன் மனதில் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் அப்படி தான் மற்றவங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த வீட்டில் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக இருக்கிறதோ இல்லையோ, அவரை தேடி வந்தவர்களுக்கு சில வேளைகளில் ரட்சிப்பு உண்டாகுகிறது. அவர்களுடைய செய்கைகள் மௌனமாக இருந்தாலும், அமைதலோடு கூட இருந்தாலும் கூட அவர்கள் தேவனுடைய கிரியைகளை ருசி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மௌன கிரியைகளினாலே வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த ஸ்திரீயினுடைய கண்ணீரானது அவளுடைய சோக கதை என்னதென்பதை அது சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதை பார்க்கிற மக்கள் வித்தியாசமான கோணலில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதே போன்று தேவன் ஒரு சமாரியா ஸ்திரீயை கண்டு அவர் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவள் ஆச்சரியப்பட்டாளாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக ஓடி போய் ஊருக்குள்ளே போய் குடத்தை வைத்து விட்டு அங்கிருந்து வந்து இவர் கிறிஸ்து தானா என்று பாருங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கும்போது யோவான் 4வது அதிகாரம் இங்கே 25வது வசனத்தை
27வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும்பொழுது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அந்த தருணத்தில், நல்லா கவனிக்கணும், அந்த தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்களாம். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே கூட பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இப்படி ஒரு காரியத்தையும் பார்க்கிறோம். அதே போன்று யோவான் 8வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விருப்பப்படுகிறேன். ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்து மோசேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியாக கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டுமே என்று இருக்கிறதே என்று அவர் மேல் குற்றம் சுமத்துகிறதுக்கு காரணம் உண்டாகும்படி இப்படி சொன்னார்களாம். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று சொல்லி, இதுக்கு கூட சில காரியத்தை பார்க்குறாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் இனிமேல் முதலாவது கல்லெறிய கடவுது என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களும் குறைகளை கண்டுபிடிக்கிற ஜனங்கள் மத்தியில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய தினத்தில் இருந்தார். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒவ்வொரு இதயங்களையும் பார்த்து அதற்கேற்ற பதிலை கொடுக்கக்கூடிய என் தேவன் அந்த நாளிலும் கூட இவர் அந்த ஸ்திரீயினோடு கூட என்ன பேசி கொண்டு இருக்கிறார் என்று குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களும் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீ என்று சொல்லி அவருக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தன்னை தொடுகிறது யார் என்று தெரியாமல் இவர் இருக்கிறாரே, இவர் தீர்க்கதரிசி தானா என்கின்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பி கொண்டு இருக்கிறதை காண முடிகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில வேளைகளில் நம்முடைய மனசு பேசுகிறது, நம்முடைய சிந்தனைகள் வேறு விதமாக ஓடுகிறது, குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடிக்கிறதாகவும் உள்ளளவிலே மனதளவிலே பேசி கொண்டு இருந்தாலும் கூட அந்த கிரியைகள் செயல்படுகிறது இல்லை, அந்த கிரியைகளில் வெற்றி காணப்படுகிறதில்லை. அவர்கள் என்ன கிரியைகளை நடப்பித்தாலும் அதில் வெற்றி காண முடிகிறதில்லை. ஆனால் இந்த ஸ்திரீ மௌனத்தில் காரியத்தை சாதித்தார். அது மாத்திரமல்ல, கண்ணீரில் கதையை சொல்லி முடித்து விட்டார். அந்த கண்ணீருக்கான பதிலையும் பெற்றுவிட்டாள். அது அல்லாதபடிக்கு அவள் நிரூபித்து காட்டினாள். இவள் நிமித்தமாக இவளுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு அறிவுரையாகவும் அமைந்து விட்டது. ஏன் என்று சொன்னால், அவள் கொண்டு போன காரியங்கள் எது முக்கியம், என்ன வேண்டும் என்று சொல்லுகிறதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். என்ன கொண்டு போனால் பரிமள தைலத்தை மாத்திரம்தான் கொண்டு போனாள். அந்த பாதப்படியில் அவள் போய் அவளுடைய கண்ணீர் விழும்படிக்காக அவள் செய்கிறாள். அந்த இயேசு பாதப்படியில் போய் உட்கார்ந்தாள். ஏன் தெரியுமா? இயேசுவின் பாதம் ஒன்றே தஞ்சம் என்று அவள் கருதினாள். வேறு வழி இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை விடமாட்டேன் என்கின்ற நிறைய வசனங்களை பேசி கொண்டு இருந்தாலும், இங்கு சொல்லப்படுகிற காரியம் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம், தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். இன்னும் சொல்லப்போனால், சரணாகதி ஆகி விடுகிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவருடைய பாதப்படியில் அமருகிற ஒரு காரியத்தை பற்றி பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், மரியாதை குறித்து சொல்லப்படும் பொழுது லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலாம். அதாவது அந்த பாதம் ஒன்று தான் போதும், நல்ல பங்கை அடையும் பொருட்டாக இயேசுவின் பாதப்படியில் தான் உட்கார்ந்தாள் என்று சொல்லி பார்க்குறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஏன் அப்படி உட்கார்ந்தா என்னன்னா, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66:1 வாசித்து பார்க்கும்போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய,
அப்படி அவருக்கு சிங்காசனம் பரத்தில் இருக்கிறது, வானம் இருக்கிறது, பூமி பாதப்படி என்று சொன்னால் அந்த பூமியின் மேல் அவருடைய பாதம் இருக்கிறது. எனவே அவருடைய பாதப்படியில் போய் அமர்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இவள் என்ன செய்தால் அப்படித்தான் பாதப்படியில் போய் அமர்ந்தாள், உட்கார்ந்தாள் என்று. இவள் வாய் திறந்து எதையும் பேசவில்லை, ஆனால் கண்ணீரினாலே பேசினார். வாய் திறந்து ஜெபிக்கிற அநேகருக்கு இன்றைக்கு பதில் கிடைக்கவில்லை. இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது அல்லது விலகி இருக்கிறது. ஏசாயா 29:13. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாயை திறந்து ஜெபம் பண்ணுறான், ஓ என்று ஜெபிக்கிறான், ஆனால் பதில் இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீ கண்ணீரில் மாத்திரம்தான் பேசினேன், வேறு எதையும் செய்யலை. அந்த கண்ணீரினால் அவருடைய பாதப்படியை நினைத்து தன்னுடைய தலை முடியினால் அதை துடைத்தாள். இவ்வளோ தன் கண்ணீரினால் தன்னுடைய சரித்திரத்தை ஆண்டவருக்கு சொல்லிவிட்டாள். ஏன் என்று சொன்னால் அவள் சொல்கிறது எல்லாத்தையும், அவள் அழுகிறதுனுடைய காரணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். அதை தான் இங்கே புலம்பல் 1-2 வாசித்து பார்க்கும்பொழுது அவளுடைய நிலை என்ன என்றால், அவளுடைய கண்ணீர் அவளுடைய கன்னங்களில் வழிகிறது. அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளைகளில் சிலருடைய நட்பு வித்தியாசமாக இருக்கிறது. நன்றாய் வசதி படைத்து நல்ல ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கும்போது அந்த சிநேகிதரெல்லாம் நம்ம இடத்துல கூடியிருப்பாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது வேதனை அடைந்து ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலை ஏற்படும்போது எல்லாருமே ஒதுங்கி தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், சங்கீதம் 56:8 வாசித்து பார்க்கும்போது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. அவன் சங்கீதக்காரன் சொன்னது போல தான் இந்த ஸ்திரீயானவன் அந்த கண்ணீரிலேயே கதைகளை சொல்லிவிட்டார். எல்லாமே உம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது, அது உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி இருதயத்தை உடைத்து குமிரி அழுகையோடு புலம்பலோடு தேவ சமூகத்தில் சேரும்போது உடனே பதில் கிடைக்கிறது. சங்கீதம் 147:3 சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி. இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய மௌன கிரியைகளினாலே எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரிவித்தால் அதோடு அல்லாதபடிக்கு விடுதலையை பெறுகிறதற்கான காரியத்தையும் அவள் பெற்று வெற்றியும் பெற்றுவிட்டதாக நாம் காண முடிகிறது. பின்னாக பார்க்கும் பொழுது அவைகளை புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று லூக்கா 4:18 வாசிக்கிறோம். இது மாத்திரமல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய தேவன் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். 2வது, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவராய் உள்ளார் என்று ஏசாயா 57:15 சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ஸ்திரீக்கு வாய் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாள் என்றால், வாயை அவள் எந்த விதத்திலையும் பயன்படுத்தலை. அவன் வாயை திறந்து ஒன்றும் பேசலை. கண்களினாலே கண்ணீரை விட்டார். அதுதான் செய்தது. தலைமுடியை எடுத்து துடைத்தது பாதங்களை. அதை தான் அவள் செய்தாள். அடுத்தபடியாக அது துடைத்து முடித்த உடனே பரிமள தைலத்தை எடுத்து பூசினாள். இதுதான் அவள் செய்த காரியம். மற்றவர்களெல்லாம் வாய் திறந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, மனதளவில் பேசி கொண்டு இருக்கிறார்கள், அவள் பாவத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள். பலருடைய பார்வைகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது.
அவர்களுடைய பார்வைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மாத்திரம்தான் வருகிறது. இவள் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவள் மற்றவர்களை பார்க்கவில்லை. இயேசுவை மாத்திரம் பார்த்தாள். இயேசுவின் பாதப்படியை மாத்திரம்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதயம் வேதனைப்பட்டது. உதடுகள் ஒருவேளை அசைந்திருக்கலாம் மண்ணாலை போல, ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை. கண்ணீர் பெருகுகிறது. இயேசுவின் பாதத்தை நினைத்தது. அதில் லூக்கா 7:38 நம்ம வாசிக்கும் பொழுது அப்படி அறிய முடிகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என்னை இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அன்னாள் சொன்னது போன்று 1 சாமுவேல் 1:15 தேவனுடைய பாதத்தில் இருதயத்தை திறந்து தன் சோக வாழ்வின் கதையை கண்ணீரின் மூலமாக தெரிவித்தார். நிறைய பேர் வாய் இருக்குது, வாயை எல்லாம் ரொம்ப வேகமாக பேசுவாங்க, மற்றவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, பின்னாக பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அதே வாயில் இங்கே வந்தும் தேவ சமூகத்தில் வாய்க்கிழிய ஜபம், சத்தத்தோடு ஒரு ஜபம். இவங்களுடைய ஜபத்தை கேட்கும் போதே நம்ம அதிர்ந்து போவோம். ஆனால் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோன்னா 0வாக இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து வந்து மறுபடியும் ஜபிக்கிறதுக்கு கேட்பாங்க. ஐயா நாங்கள் ஜபித்தோம், எந்த பதிலும் இல்லையா, கஷ்டமாக இருக்குது, ஜபித்து கொள்ளுங்க. ரொம்ப விசுவாசத்தோடு சொல்லுவாங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவாங்க. ஆனால் உன் இதயம் நொறுக்கப்படவில்லை. உன் இதயம் அது உடைந்து தேவ சமூகத்தில் நறுங்குண்ட இதயத்தோடு தேவனிடத்தில் நெருங்கவில்லை. கண்ணீரினாலே கதை பேசவில்லை. உன் சுயசரிதை சொல்லவில்லை. நீ செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் மௌனமாக செய்யவில்லை, வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தாய். அது மாத்திரமல்ல, 4 பேர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செய்து வருகிறீர்கள். உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்தது என்று சொல்லுகிறதற்கு பதில் உங்களுடைய தான தர்மங்கள் எல்லாம் பேப்பர்லேயும் டிவிலையும் வந்தது என்று சொல்லுகிற அளவில் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனுடைய பலனை நீங்கள் இந்த பூமியில் அனுபவித்து விட்டாய். அதனால் வருகிற பெருமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரத்தான் செய்தது. ஆனால் தேவனிடத்தில் அது நிலை கொள்ள முடியாதபடிக்கு உன்னை தூர நிறுத்துகிற அளவில் நிறுத்திவிட்டது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இவள் தன் தலைமயிரினாலே துடைத்தாள். ஒரு டவலை எடுத்து நல்ல சுத்தமாக துடைச்சிட்டு, ஐயோ என்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தெல்லாம் நினச்சிட்டனே, அழுக்காயிட்டனே என்று சொல்லி அவள் ஒரு டவலை போட்டு துடைச்சிருந்துருக்கலாம். தன் தலைமயிரினாலே துடைத்தாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அந்த தலைமுடி என்று சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கணும், அப்படியே கீழே குனிந்து தலைமுடியை எடுத்து துடைச்சிருக்கும். தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். தனக்கு கிரீடமாக இருக்கக்கூடிய தலைமுடி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:15 ஒரு ஸ்திரீக்கு மகிமை அளிப்பது தலைமுடி தான். அதுதான் கிரீடமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இங்கு தன்னுடைய அழகை வெளிப்படுத்தவில்லை, அதை விருப்பப்படவில்லை. அந்த முடியை எடுத்து பிரித்து அதை போட்டு துடைச்சி எடுத்திருக்கிறான். அப்பொழுது தன்னுடைய தலையை வணங்கி தான் அதை செய்திருக்க முடியும், குனிந்து தான் செய்திருக்க முடியும். இந்த அழகு இது எல்லாம் மிக வேஸ்ட். இந்த பெருமை இது கிரீடமாக இருக்கிறது, மகுடமாக இருக்கிறது, இதெல்லாம் மிக வேஸ்ட். இது எல்லாமே தேவனுக்கு. என்னுடைய மகிமை, என்னுடைய கனம் எதுவும் வேண்டாம், எல்லாம் தேவனுக்கு என்று சொல்லாமல் சொல்லி காட்டினாள் அல்லது எடுத்து காட்டினாள். அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:17 வாசித்து பார்க்கும்போது சிம்சோனுடைய பலன் எங்கே இருக்கிறது? அந்த மயிரை குறித்ததான காரியம், முடியை குறித்ததான காரியம், அது ஒரு பலனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது சிறைக்கப்பட்ட உடனே அவனுடைய பலனெல்லாம் போனது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய,
என் திறமை, என் சாமர்த்தியம், என் அழகு, என்னுடைய மேட்டிமை, இதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் தூக்கி போட சொல்லிட்டு. அடுத்தபடியாக அவளுக்கு வாய் இருந்தது. அந்த வாயினால் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க, என்ன ஏன் பாவின்னு குறிப்பிடுறீங்க, ஒரு காதை கடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவள் சொல்லலை. அந்த வாய் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால், ஓயாமல் முத்தம் கொடுத்தாலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் அவள் செய்திருக்கிறாள். ஏனென்று சொன்னால், இங்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இங்கு இயேசு பரிசேயனை நோக்கி, சீமோனிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்குறேன்ப்பா அப்படின்னுட்டு அவனை பார்த்துக்கின்னு பரிசேயன் கூப்பிட்டான். ஆனால் பரிசேயனை பார்த்துட்டு சீமோன் இடத்துல ஒன்று சொல்கிறாரு. ஒரு இடத்துல 2 பேர் கடன் பெற்று இருக்காங்க. அதில் 500 50 வெள்ளி காசு. இதை கொடுக்க நிர்வாகம் இல்லாததுனால மன்னித்து விட்டார். அந்த மன்னித்தவரை யார் அதிகமாக அன்பு செலுத்தப்படுவான்னு கேட்கும்போது, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்கள்லாம் அதிகமாக அன்பு செலுத்த முடியும் என்று சொன்னார். மறுபடியும் ஸ்திரீயினிடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி சொல்லுகிற காரியம் எப்படி இருக்குன்னா, ஸ்திரீயின் இடத்துல திரும்பினார், அங்கே பரிசேயன் இடத்துல திரும்பினார். அந்த நிர்வாகத்தை பற்றி, அன்பை பற்றி. இங்கே இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணி தரவில்லை, எவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவளை துடைத்தாள். வழக்கப்படியாக நீ என்னை முத்தம் செய்யவில்லை, எவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் கொண்டு என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இந்த வழக்கப்படி செய்ய வேண்டிய காரியங்கள் யூதர்களுடைய முறைமையின்படியாக எதையுமே செய்யவில்லையா நீங்கள்? ஆனால் இவ அதெல்லாம் செய்தான்னு, இவர் செய்ததை பேஸ் பண்ணி மௌனமாய் செய்ததை, யாருக்கும் தெரியாமல் செய்த, அதாவது யாரையும் சுட்டி காட்டாதபடிக்கு செய்த கிரியைகள் எல்லாம் இவள் செய்தவைகள் மற்றவர்கள் செய்யவில்லை என்று சுட்டி காட்டுகிற விதத்தில் அவளுடைய செய்கை ஒரு சாட்சியாக இருந்தது. காரணம், 47வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் கொஞ்சமாக தான் அன்பு செலுத்துவாங்க. இவளுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அதிகமாக அன்பு செலுத்தினாள். காரணம், இவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லாமல் பெரிய காரியங்களை செய்து முடித்து விட்டாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தைலம் பூசுகிறதனுடைய அடையாளம் என்னவென்றால், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கின்ற வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 2வது காரியம், ஆண்டவரே நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்கின்றதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. 3வது காரியம், இயேசு நமக்காக தம்மை சுகந்த வாசனையாகவும் காணிக்கை பலியாகவும் செலுத்துகிறார் என்கின்றதை எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். அது அதற்கு அடையாளமாக இருக்கிறது. 4வது காரியம், அந்த வாசனை அறை முழுவதுமாக நிரம்பி வாசனை வீச ஆரம்பித்தது. அதனால் 2 கொரிந்தியர் 2:14 வசனத்தின்படியாக, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தையை சொல்லாமல் தன்னுடைய செய்கையினாலே அவர் நிரூபித்து அதிலிருந்து ஒரு விடுதலையும் பெற்றுவிட்டார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, மௌனத்தினால செய்த கிரியைகள் வெற்றியை காணும்படிக்காக செய்தது. உன் வாய் இருந்தாலும் வேண்டாதவைகளை பேசி சத்தத்தை உயர்த்தி கம்பீரத்தோடு கூட நடந்து பெருமையானவைகளையும் மேட்டுமையான காரியங்களை பேசுகிறாய். ஆனால் அவளுடைய வாய் தேவனை விடாமல் முத்தம் செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள். உன்னுடைய கண்கள் அவளுடைய பாவத்தையும் மற்ற பிரச்சனைகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது, குறைகளை காணக்கூடியதாக இருந்தது. ஆலயத்துக்கு போகிறாய், குறைகளை காண்கிறாய், வேண்டாதவைகளை சிந்திக்கிறாய். அது அப்படிப்பட்ட கண்களாக இருந்தது. ஆனால் அவளுடைய கண்கள் அப்படி இல்லை. அந்த கண்களிலே கண்ணீரினாலே கதையை மௌனமாக சொன்னாள். அவளுடைய கூந்தல் மகுடமாயும் மகிமையாயும் இருந்தாலும் கூட இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை தரை மட்டும் குனிந்து அதை அவருடைய பாதப்படியை துடைத்து எடுத்தார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
ஸ்திரீகளுக்கு மிக முக்கியமானது முடி அலங்காரம் ரொம்ப அவசியமானது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி வீசி எறிந்து விட்டு மௌன செய்கையினாலே வெற்றியை பெற்ற அவளை போல நாமும் கூட நம்முடைய கிரியைகளினால, மௌன கிரியைகளினால வெற்றி பெற்று விடுதலையை பெறத்தக்கதாக மாற வேண்டும். எனவே வேத வசனம் சொல்லுகிறது போன்று அவர்களை குணமாக்குகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய வழிகளை பார்த்து குணமாக்குவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் திரும்பவும் அவர்களை நடத்தி அவர்களை திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் இந்த கிரியைகளை செய்து முடித்தார். நாமும் அதற்குரிய பலனை பெறுவோமாக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.